கார்ட்டூன் உலகத்துல ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற ஒரு கார்ட்டூன் சொன்னாலே கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது தி சிம்சன்ஸா தான் இருக்கும். ஏன்னா அந்த கார்ட்டூன் இதுவரைக்கும் நிறையவே வரப்போகிற மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிருக்குது. சோ இந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு பக்கம் சிம்சன்ஸ் ஃபேமஸா இருக்கிற மாதிரி வரப்போகிற புது புது மூவிஸோட சீனை ப்ரெடிக்ட் பண்றது நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான டாம் அண்ட் ஜெரின்னு தான் சொல்லியாகணும். அண்ட் இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி மட்டும் இல்ல நம்மளோட இந்தியன் மூவிஸை ப்ரெடிக்ட் பண்ண இன்னும் ஒரு சில கார்ட்டூன்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கார்ட்டூன்கள் எல்லாம் நம்ம இந்தியன் மூவிஸ்ல எல்லாம் வரப்போகிற சீன்களை ரொம்ப முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு, அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஒரு சில கார்ட்டூன்களை பார்த்தா நம்ம ஒரு சில இந்தியன் மூவிஸை காப்பி பண்ணி இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பர்சனலா எல்லாம் எடுத்துக்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ஃபன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது அதனால வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 டாம் அண்ட் ஜெரி. பாகுபலி படத்தோட பெயரை சொன்னாலே குழந்தைகள் கூட சொல்ற அளவுக்கு பாகுபலி படம் ரொம்ப ஃபேமஸான ஒரு படமா இருக்குது. அண்ட் கண்டிப்பா பாகுபலி மூவில உள்ள இந்த ஒரு சீன் அனுஷ்காவை இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ இல்லையோ, அதை பார்த்து ரசிச்ச ஆடியன்ஸ் எல்லாரையுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா இந்த ஒரு சீன் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கும். அது வேற எங்கேயும் இல்ல, இந்த மாதிரி அப்படியே ஒரு சீன் நம்ம டாம் அண்ட் ஜெரிலையும் வரும். வித்தியாசம்னா அங்க ரொமான்டிக்கா இருக்கும், இங்க குழந்தையை காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆனா லிட்டரலி அப்படியே இந்த சீன் சிமிலரா இருக்கதான் செய்யுது. அண்ட் அதே போல ஹாலிவுட் மூவில இந்த மாதிரி ஹல்க் தோர தூக்கி போட்டு மிதிக்கிறதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த சீன் ஆக்சுவலா மார்வல் மூவில வர்றதுக்கு முன்னாடி டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன்ல வந்துட்டு டாம் அண்ட் ஜெரில அதே சிமிலர் சீன் எப்படி இருக்குதுங்கறத உங்களால இதுல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம புஷ்பா படம் இறங்கினதுக்கு அப்புறமா புஷ்பா படத்துல உள்ள சாங்ஸ் எதுவும் ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, புஷ்பா மூவில உள்ள இந்த ஒரு சிக்னேச்சர் மூவ் தான் சோஷியல் மீடியா முழுவதுமே ஃபேமஸ் ஆச்சு. அதாவது லிட்டரலி எல்லாருமே இந்த ஒரு மூவ்ல ஷார்ட்ஸும் ரீல்ஸும் பண்ணி போட தொடங்கிட்டாங்க. ஆனா புஷ்பால இந்த ஒரு சிக்னேச்சர் மூவ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டாம் அண்ட் ஜெரில இது வந்துட்டு, அண்ட் அந்த மூவை கிரியேட் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம டாம் தான். பாக்குறதுக்கு ஃபன்னியா தான் இருக்கும், ஆனா இது ஆக்சுவலா நம்ம டாம் அண்ட் ஜெரில ஏற்கனவே வந்துட்டு. அண்ட் அதே புஷ்பா மூவில உள்ள இன்னொரு சிக்னேச்சர் மூவ பத்தி பார்த்தோம்னா இந்த ஒரு சிக்னேச்சர் மூவ் ரொம்ப வைரல் ஆகுற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆனா இந்த ஒரு சீன் ஏற்கனவே டாம் அண்ட் ஜெரில வந்துட்டுன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பிக்கை இல்லைன்னா இத பாருங்க. அண்ட் முக்கியமா டாம் அண்ட் ஜெரில உள்ள சீன்கள் எந்த படங்கள்ல அதிகமா இருக்குதோ இல்லையோ, ரீசெண்டா சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு கலக்குன RRR மூவியோட நிறையவே சீன்கள் டாம் அண்ட் ஜெரியோட ஒத்து போகும். இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரியோட சீனும் RRRோட சீனும் ஒன்னோட ஒன்னு ஒத்து போகிறத மீமி கிரியேட் பண்றவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணிருந்தாங்கன்னா அந்த மீமி எல்லாத்தையும் இந்தியன் டைம்ஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரியான பாப்புலரான நியூஸ் சைட்கள் எல்லாம் அதை ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த மீமிக்கள் எல்லாத்தையும் நியூஸ் சேனல்காரங்களே அவங்களோட பேஜ்லயும் எடுத்து போட்டிருந்தாங்க. நம்மளோட லிஸ்ட்ல நெக்ஸ்டா ரீசெண்டா ஷாருக் கான் கம்பேக் கொடுத்த பத்தான் மூவி தான். பத்தான் படத்துல உள்ள சீனை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு சீனை பாருங்க. இந்த படத்துல நம்ம ஜாக்கி ட்ரெயின் மேல நின்று வில்லன்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா வில்லன்ஸ் கொண்டு வந்த ஹெலிகாப்டர்ல இருந்து மிசைலை விட்டு ரயில்வே ட்ராக் போட்டு இருந்த பிரிட்ஜை வெடிக்க வச்சு தரமட்டம் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கியும் அந்த ட்ரெயின் அந்த இடத்துல இருந்து கீழே விழுறதுக்குள்ள எப்படியோ ட்ரெயின்க்கு மேல இருந்து ஓடி போய் உடஞ்சிருந்த ரயில்வே ட்ராக்கை பிடிச்சு தப்பிச்சிருவான். சோ ஒருவேளை நீங்க பத்தான் படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த ஒரு சீனை எங்கேயோ பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாக்ட்லி ஜாக்கி சான் அனிமேட்டட் சீரீஸ்ல உள்ள இந்த ஒரு சீனை தான் பத்தான் படத்துலயும் ஒரு ஃபைட் சீன்ல அப்படியே காப்பி பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சீன்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத உங்களால இப்போ ஸ்கிரீன்ல சைட் பை சைட்ல பார்க்க முடியும். இது பட்டான் படத்துல உள்ள ஒரு சீன் தான். அடுத்து இந்த ஒரு மியூசிக்கை கேளுங்க. இந்த மியூசிக் ஆக்சுவலா வாலரண்ட்ங்கிற ஒரு கேமோடே தான். ஆனா இதே HSL சேம் மியூசிக்க உங்களால பத்தான் படத்துலயும் பார்க்க முடியும். இந்த வாலரண்ட் கேம்காரங்க பத்தான் படம் இறங்குறதுக்கு 11 மாசம் முன்னாடி இந்த மியூசிக்கை யூடியூப் சேனல்ல எல்லாம் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அந்த மியூசிக் பத்தான் படத்துல எல்லாம் வந்திருந்தது. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இந்த வெளிநாட்டு கேம் கம்பெனிக்காரங்க நம்ம இந்தியால ஏற்கனவே இருக்கிற 6 வருஷம் பழமையான ஒரு மியூசிக்கை தான் காப்பி பண்ணி அந்த கேம்ல போட்டிருக்காங்களாம். அதாவது மியூசிக் ஒண்ணுதான், இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் வேற வேற. இந்த மாதிரி ஒரே மியூசிக் பல இடங்கள்ல காப்பி மேல காப்பி அடிக்கப்பட்டிருக்குது. ஐ ஹோப் இதுவரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபியூச்சர்ல இதே மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம லிஸ்டோட அடுத்த மூவி தான் ஆதிபுருஷ். கண்டிப்பா நிறைய ஒரு ஆதிபுருஷோட இந்த ஒரு காப்பீடு மூவி சீன்ஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க.
ஆனா ரீசெண்டா வந்திருந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இன்னும் காமெடியா இருந்திருக்கும். ஏன்னா வானர் சேனா என்கிற ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ எங்களோட போஸ்டரே ஆதி புருஷ்காரங்க காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த போஸ்டரோட ஆதி புருஷோட போஸ்டர் எந்த அளவுக்கு சிமிலரா இருக்குதுன்றத நம்மளாலையும் இதுல பார்க்க முடியும். மொத்தத்துல இவங்களை என்ன சொல்லன்னு தெரியல, போஸ்டர் முதல் கொண்டு காப்பி பண்ணி வச்சிருக்காங்க. இதே போலவே இவங்க ஒரிஜினல் ராமாயண் கதையை காப்பி அடிச்சிருந்தாலும் படமாவது ஃபிளாப் ஆகாம எல்லாரும் பாக்குற மாதிரி ஹிட் ஆகுது ஆகிருக்கும். நம்மளோட லிஸ்ட்ல நெக்ஸ்டா மேக்ஸிமம் எல்லாரும் ஃபினியஸ் அண்ட் பர்ப் கார்ட்டூனை பார்த்திருப்பீங்க. அந்த கார்ட்டூனோட கிரியேட்டர் ஒரு வீடியோல சொன்ன ஒரு விஷயம் முழு மார்வல் ஃபேன்ஸையும் ஷாக்கிங்ல கொண்டு போய் போட்டுட்டு, அதாவது அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்களோட அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் மூவி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, அதுல தான் மார்வலோட எல்லா ஹீரோஸும் முதல் முறையா ஒன்னு சேருவாங்க. அண்ட் அதே இடத்துல ஒரு வியர்டான ஒரு பில்டிங் வச்சு அந்த பில்டிங் மேல ஒரு டிவைஸ் இருக்கிற மாதிரியும், அந்த டிவைஸ் ஆன் பண்ணதும் அதுல இருந்து ஒரு ஃபிளாஷ் லைட் வந்து ஒரு சர்க்குலர் போர்ட்டலை ஓபன் பண்ணிரும். அண்ட் அந்த போர்ட்டல் வழியா அந்த மெட்டாலிக் கிரே வாரியர் படையே வர்றதை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த அவெஞ்சர்ஸ்க்கும் அந்த மான்ஸ்டர்ஸ்க்கும் நடுவுல பெரிய சண்டை நடக்கும். அண்ட் ஃபைனலி அவங்க அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணதும் எல்லா மான்ஸ்டருமே செயல் இழந்து போகும். இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட கிரியேட்டர் அங்க இதே விஷயத்தை ஏற்கனவே ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் 2 டைமென்ஷன் மூவிலே பண்ணிட்டோம்னு சொல்லியிருப்பாரு. மொத்தத்துல ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் மூவில உள்ள அதே சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணனால மார்வல் ஸ்டுடியோல ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட கிரியேட்டர் ஒரே வீடியோல ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டாரு. நம்மளோட லிஸ்ட்ல நெக்ஸ்டா டிஸ்னி காப்பி டிஸ்னி. இவ்வளவு கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஷன்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், அதுல டிஸ்னியை பத்தி எப்படி பேசாம இருக்கிறது? ஏன்னா டிஸ்னி மத்த கார்ட்டூன்கள் மத்த மூவிஸை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களே அவங்களோட கார்ட்டூனை பார்த்து மறுபடியும் காப்பி அடிச்சுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ராபின் ஹுட்ல உள்ள இந்த ஒரு டான்சிங் சீன் அப்படியே இன்னொரு படத்துலயும் அவங்க ஆட் பண்ணிருந்தாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு அச்சசல் சேமா இருக்குதுங்கிறத நம்மளால இதுல பார்க்க முடியும். வித்தியாசம் சொல்றதுக்கு அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும் தான் வித்தியாசமா இருக்குது, மத்தபடி அதுல இருக்கிற எல்லாமே அப்படியே காப்பி பேஸ்ட் தான். அடுத்தது அவன் இவங்களோட கார்ட்டூன்ல இருந்து காப்பி அடிச்ச இன்னொரு சீனையும் பாத்தீங்கன்னா லிட்டரலி என்னடா பண்றீங்கன்னு தான் நமக்கு சொல்ல தோணும். இது ஒரு 2 டிஃபரண்ட் டிஸ்னி கார்ட்டூன் கேரக்டர்களோட ஹெட் மூவ்மெண்ட் மவுத் மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரே சீனை 2 கார்ட்டூன்கள்ல போட்டு வச்சது போல இருக்கும். அண்ட் இந்த ரெண்டுமே ராபின் ஹுட் அண்ட் ஜங்கல் புக்ங்கிற ஃபேமஸான மூவிஸ்ல உள்ளதுதான். இந்த மாதிரி அவங்களோட கார்ட்டூனை காப்பி பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டா, ஒருவேளை அந்த அனிமேஷன் கிரியேட்டர் சோம்பேறிகளா இருப்பாங்க போல, அதனால தான் போட்டதே மறுபடியும் போட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா இதுக்கும் இதோட அனிமேஷன் கிரியேட்டர்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இந்த அனிமேட்டட் மூவிஸோட டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் அனிமேஷன் கிரியேட்டர்ஸ் வேற வழி இல்லாம ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணினாதான் குறைவான டைம்ல ஒரு மூவி எடுத்து அதிகமான ப்ராஃபிட்டையும் பார்க்க முடியும். அண்ட் ராபின் ஹுட்ல உள்ள சீனை வெறும் ஜங்கல் புக்ல இருந்து மட்டும் காப்பி பண்ணல, 1937ல வந்து ஸ்னோ ஒயிட் மூவில இருந்தும் காப்பி பண்ணி இருக்காங்களாம். அதுல எக்ஸாம்பிளுக்கு உங்களால இந்த ஒரு டான்சிங் அண்ட் கிளாப்பிங் சீனே பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம தி ட்ரூத் அபவுட் மதர் கோஸ் அண்ட் தி ஸ்வார்ட் இன் தி ஸ்டோன் என்கிற டிஸ்னி மூவிலே நிறையவே காமனான விஷயங்களை பார்க்க முடியும். அதுவும் எந்த அளவுக்கு காமனா இருக்குதுங்கிறத இந்த வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So okay friends, I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோஸை பார்க்க விரும்புறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்காகவே இன்னும் ஆசமான கார்ட்டூன் வீடியோட கலெக்ஷனே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், அதையும் உங்களோட வாட்ச் லேட்டர்ல போட்டு வச்சு அப்பப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.